ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலில் தொடர்ந்து மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்துக்கான மளிகை பொருட்கள்லேருந்து எப்படி பணம் சேமிக்கலான்றதை பற்றியும் நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை பற்றியும் ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. 2 மாதமாக நம்ம அரிசி வாங்கவே இல்லை. இப்போது அரிசி வாங்கியிருக்கோம். 1500 கிருஷ்ணா பிராண்டில் தான் வாங்கியிருந்தோம். அது கூடவே பிஸ்கெட்ஸ் லாஸ்ட் மந்த் வாங்கினதில் பிஸ்கெட்ஸ் எனக்கு கொஞ்சம் மீதமாயிடுச்சு. அதனால் இந்த மந்த்து 15 தான் வாங்கியிருந்தேன். அது கூடவே சாக்லேட் ஒரு பேக்கெட் வாங்கினேன், பையனுக்கு பர்த்டே இருக்கிறதால. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே தீர்ந்துருச்சு. அதனால் இந்த மாதம் தேங்காய் எண்ணெய் ஒரு 100 கிராமும் நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். சேமியா ஒரு 6 பேக்கெட் வாங்கினேன். சேமியா அதிகமாக வாங்கிப்போம். ஏன்னா எப்போவுமே சேமியாவோ ரவையோ வீட்லேயே இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேமியா செஞ்சுருவேன். காஞ்ச மிளகாவும் 2 மாதமாகவே நம்ம வாங்கலை, இருந்ததை வச்சே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கேன். சட்னி தாளிக்கிறதுக்காக காஞ்ச மிளகா தேவைப்படும் இல்லையா, இதுவே எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரும். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. வழக்கம் போல் பாஸ்மதி அரிசி 2 கிலோ வாங்கியிருக்கேன். அது கூடவே கடுகு 100 கிராம் வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு 50 கிராம் பேக்கெட் வீட்டில் இருக்குது, அதனால ஒரு 100 கிராம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் வாங்கினேன். இது ஒரு 50 கிராம் பேக்கெட் தான். ஒரு மாதத்துக்கு எனக்கு 50 கிராம் மஞ்சத்தூளே போதுமானது தான். இந்த மாதம் சிறுபருப்பு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த மாதம் வரலட்சுமி நோன்பு வருது. ஸோ எனக்கு பருப்பு கொஞ்சம் தேவைப்படுங்கிறதுனால 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். பொரியல் கூட்டு இதெல்லாம் செய்கிறதுக்குமே பருப்பு தேவை. கடலப்பருப்புமே 1 கிலோ வாங்கியிருந்தேன். உளுத்தம்பருப்பும் 1 கிலோ தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா வடை போடுறதுக்கு தேவைப்படும். இந்த மாதம் வரலட்சுமி விரதம் வரதுனால எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். மற்றபடி எனக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு இருந்தாவே போதுமானது தான். சீரகமும் 50 கிராம் வாங்கிக்கிட்டேன். சீரகம் வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, 50 கிராம் வாங்கிக்கிட்டால் போதும். போன மாதம் கடலை வகையில் 2 கடலை வாங்கியிருந்தோம், வெள்ளை முக்கடலை கருப்பு முக்கடலை. இந்த தடவை காராமணி கருப்பு முக்கடலை வாங்கிக்கிட்டேன். மாற்றி வாங்கிக்கிட்டோன்னா வெரைட்டி சாப்பிட்ட மாதிரியும் நமக்கு இருக்கும். 5 ரூபாய் பேக்கெட்டில் டீத்தூள் ஒரு சரம் வாங்கிக்கிட்டேன். அது போக ரேஷன்லேயே நான் டீத்தூள் வாங்குவேன். நாட்டு சர்க்கரை 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்கிப்பேன். 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிப்பேன். இப்போது பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே காலியாகிட்டு இருந்துச்சு. அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை இதெல்லாமே காலியாக இருந்துச்சு. அதையுமே வாங்கிக்கிட்டேன். 25 கிராம் தான் வாங்கிக்கிட்டேன். அது போதும், 3 மாதத்துக்கு வரும். காஞ்ச திராட்சையும் ஒரு 50 கிராம் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு பாயசத்துக்கு எதுக்காவது போட வேண்டியது தேவைப்படும், அதனால் வாங்கிக்கிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் இன்னமும் 1/2 கிலோ தான், டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் ஒரு 200 கிராம் பேக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன். ரவை நாகாவில் வாங்கியிருக்கேன். வேறு பிராண்டு வாங்கினா எனக்கு கண்டிப்பாக ரவை நல்லா இல்லை. இப்போலாம் நான் நாகா பிராண்டு வாங்கிடுறேன். பேரிச்சம்பழம் கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ பேக்கெட் வாங்கிப்பேன். சின்ன பையன் பேரிச்சம்பழம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான். வீட்லேயும் நாங்கள் எல்லாருமே அடிக்கடி 1-2 எடுத்துக்கிறது உண்டு. சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்குமே தேவைப்படும். தனி மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் எல்லாமே எப்போவுமே சக்தி பிராண்டில் தான் வாங்குவோம். குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் ஆச்சியில் வாங்கிப்பேன். சேமியா பாயாசம் செஞ்சிடலான்ட்டு தாங்க சேமியா பேக்கெட் 1 தான் சொல்லியிருந்தேன். பட் 2 வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2 எனக்கு அதிகம்தான். 1 யூஸ் பண்ணிவிட்டு 1 எடுத்து வச்சுருவேன். சில டைம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுறது உண்டு. அதுக்காக அந்த ஒரு பொருளுக்காக மாற்றணுன்ட்டு நான் போக மாட்டேன். சரி, வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கலான்னு விட்டுருவேன். அடிக்கடி அப்படி நடக்கிறது இல்லை, எப்போவாவது ஒரு தடவை இப்படி நடக்கிறது உண்டு. அப்புறமா குட் நைட்டில் கோல்டு ஃப்ளஷில் ஒரு 2 லிக்விட் பாட்டில் வாங்கிட்டேன். கொசு தொல்லை அதிகமாகவே இருக்குங்க. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் போட்டு விட்டோன்னா கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. கம்ஃபர்ட்டு ஒரு சரம் வாங்கியிருக்கேன். கம்ஃபர்ட் எப்போவுமே எல்லா துணிக்குமே போடுறதில்ல. நான் போடுற லிக்விட்லேயே எனக்கு கம்ஃபர்ட்டும் கலந்து வந்ததுன்ற தொட்டு எனக்கு கம்ஃபர்ட் விலை தனியாக இல்லை. அது என்ன லிக்விடுன்னு வாஷிங் மிஷின் வீடியோலேயே போட்டிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோப்பு 10 ரூபா 2 லைபாய், 5 ரூபா 6 விம் சோப்பு. அப்புறமா ஒரு குட்டி பவுடர் பாட்டில் வாங்கியிருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு, எப்படியும் ஒரு 3-4 வருஷம் இருக்கும் பவுடர் யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி, இப்போது ஒரு ஆசையாக இருந்துச்சு, சின்னதாக ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதாக ஒன்று வாங்கினேன். பசங்களுக்கெல்லாம் பெரிய சைஸ் சோப்பு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைச்சிடுறாங்க, இல்லைன்னா கீழே மேலே போட்டு அதை வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் 10 ரூபா இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்குமே பணம் மிச்சமாகும். ஓவரால் இந்த ஐட்டம்ஸ்லாம் தான் நான் இந்த மந்த் வாங்கியிருந்தேன். இப்போது என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க.
அரிசி மூட்டை வாங்கினதுனால இந்த வாட்டி மளிகை செலவு 3596 ரூபாய் ஆயிடுச்சு. அரிசி மூட்டையே 1500 ரூபாய் வந்துருச்சு. நம்ம எந்த செலவு வேணாலும் இந்த மாதம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுடலாம். பட் மளிகை சாமான் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலருக்கு வருஷத்து மளிகை சாமான் வாங்குகிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. நானெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் வாங்குகிற பழக்கம்தான். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தினமும் வாங்கி தாங்க சமைப்பாங்க. தினக்கூலி ஆளுங்க நாங்கள் எப்படிங்க மாதம் ஆனால் வாங்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்க வந்து ஒரு தினக்கூலியாகவே இருந்தாலும் ஒரு வாரத்து கூலியில் ஒரு பாதி பணம் எடுத்து வச்சுருந்து கூட மளிகை சாமான் இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் கையில் காசு இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும். காசு இருந்தால் தான் சமைக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இன்னமும் நிறைய இடத்துல நிலவிட்டு தான் இருக்குது. அந்த மாதமாக வாங்குகிற மளிகை சாமான் காசு இருந்துச்சுன்னா நான் வேறு ஏதாவது ஒரு கடன் அடைப்பேன், இல்லை ஏதாவது ஒரு வட்டி கட்டுவேன், அந்த மாதிரி யோசிக்கிற மைண்ட் செட்டு இப்போவுமே இருக்காங்க. பட் அப்படி நினைக்காதீங்க. வீட்டுக்கு மளிகை சாமான் இங்கிறது எப்போவுமே இருக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்க எல்லாருமே இருப்போன்ற தொட்டு நம்ம கடன் அடைக்கிறதுமே முக்கியமான ஒன்று தான். ஆனால் மளிகை சாமான் வாங்குறதுங்கிறது அதை விட முக்கியமானது. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அன்னன்னைக்கு என்ன சமையல், அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற குடும்பமும் இப்பயும் இருக்காங்க தான். பட் அப்படி பண்ணாதீங்க. ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் மளிகை சாமான் வாங்கி வச்சுருந்து வீட்டில் புழங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பிடிச்சிரும். மளிகை சாமான் லிஸ்ட்டு ரெடி பண்ணுற போதே நமக்கு அந்த மாதம் என்ன பண்டிகை வருது, நம்ம அதுக்கு என்ன கும்பிடுவோமா, இல்லை அதுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து அதுக்கு தேவையானையும் சேர்த்து நம்ம மளிகை சாமான்லேயே வாங்கிக்கணும். தனித்தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறமா என்ன ஆகும்னா மளிகை சாமான் ஒரு பக்கம் வாங்கிடுவோம். 2500 ரூபாய் நம்ம ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 2500 ரூபாயில் வாங்கிடுவோம். அந்த மாதமே வேறு ஏதாவது ஒரு பண்டிகை வரும். அதுக்கு திரும்ப வேறு ஏதாவது தேவையானது, அதாவது முந்திரி, நெய் இந்த மாதிரி தேவையானது தனியாக திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒரு 500 ரூபாவாவது ஆகிடும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்லாம் அதிகமாகிடும். அதே மாதிரி தீபாவளி பண்டுன்னு சொல்லுவோம், மல்லிகை பண்டுன்னு சொல்லுவோம். நான் வந்து மல்லிகை பண்டு போட்டிருக்கேன். எனக்கு அந்த மல்லிகை பண்டு தீபாவளி அப்போ வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பண்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோலையும் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜூன் மாதத்துக்கான மளிகை சாமான், ஜூலை மாதத்துக்கான மளிகை சாமான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதையும் பார்க்கணுன்னா போய் பாருங்கள் டைம் இருக்கும்பொழுது. மாதம் ஒரு 2-3 டிப்ஸோடு நம்ம சேனலில் மளிகை சாமான் வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.